சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பத்தி உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை. உங்க அக்கா பங்குக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க பங்குக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? குணா, அன்னைக்கு குருஜி நம்ம வீட்டுக்கு வந்தார்ல, அவர் என்ன சொல்லிட்டு போனார்னு ஞாபகம் இருக்கா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கர்மாயச பூமராங், திரும்ப வரும். இதோட நிறுத்திக்க. அக்கா, என்னக்கா நீதான் அந்த டிராமாக்காரிய கார்ல கொண்டு போய் விட்டேன்னு கரெக்டா சொல்லுதேக்கா அந்த நாட்டாம. அதுவும் எங்க விட்ட, எப்படி விட்டேன்னு டைம் முதற்கொண்டு பர்ஃபெக்ட்டா சொல்லுதே. சித்தி, அத்தைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரியாத ஆளே கிடையாது. அத்தைக்கு அம்மா மேலதான் டவுட். அதனாலதான் அத்தைக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க கிட்ட அம்மாவோட கார் நம்பரை சொல்லி செக் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க செக் பண்ணி சொன்னதை வச்சுதான் அம்மா தான் அந்த டிராமாக்காரிய கொண்டு போய் விட்ட டைம் வரைக்கும் கரெக்டா சொல்றாங்க. அம்மா கொஞ்சம் அவசரப்படாம அந்த டிராமாக்காரிய கொஞ்சம் லேட்டாவே இங்க இருந்து துரத்தி விட்டுருக்கலாம். அக்கா, இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டேக்கா. இப்ப என்ன பண்ண போற? அந்த நாட்டாம வேற இப்பவே அந்த கத்துது. காலையில அஞ்சலி வீட்ல இல்லன்னா காயத்ரியா குணாவான்னு தெரியும்னு சொல்லிருக்கு. என்ன பண்ணிடுவாங்க அவங்க? அவங்க ஏதோ புருஷனோட அக்காவாச்சே அண்ணியாச்சேன்னு மரியாதை கொடுத்தா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதென்ன அவங்க வீடு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏன் வீடு. இங்க நான் தான் முதலாளி. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கும். நான் சொல்றது மட்டும்தான் இந்த வீட்டுல சட்டம். அவங்க தான் இந்த வீட்டுக்கு முதலாளி மாதிரி என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க? மா, உணர்ச்சி வசப்பட்டு பேசி எதையாவது பண்ணாதமா. நமக்கு இப்ப அப்பாவும் சாதகமா இல்ல. மகேஷ் எங்க போனார்னே தெரியல. இந்த நேரத்துல அத்தைய நீ பகச்சிட்டனா என்னடி ஆயிடும்? என்ன ஆயிடும்? உன் அத்தைக்காரிக்கு நீயும் உங்க அப்பாவும் வேணா பயப்படலாம். ஆனா நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணிடும் அந்த பொம்பளை? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இந்த குதிச்சிட்டு இருக்காங்க அவங்க. இது ஏன் வீட்டு ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டிராமாக்காரிய நம்ம வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவ பின்னாடியே மாப்பிள்ளை அஞ்சலி அஞ்சலின்னு சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவளும் எப்படா நேரம் கிடைக்கும் மாப்பிள்ளைய வளைச்சு போடலான்னு பாத்துக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அக்கா, சொன்ன கேளுக்கா. தேவையில்லாம இப்ப பிரச்சனை வேண்டாம்க்கா. ராத்திரியோட ராத்திரியா அந்த டிராமாக்காரி எங்க இருக்கான்னு பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவளை பார்த்தா அந்த நாட்டாம அமைதியாயிடும்ல. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்க? நான் கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஒளிச்சு விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த நாட்டாமைக்கு நான் பயந்து திரும்ப அவளை நான் கூட்டிட்டு வரணுமா? அந்த டிராமாக்காரியை நான் கொண்டு போய் விட்டதுதான். அவளோட சாப்டர் இதோட க்ளோஸ். இனிமே ஜென்மத்துக்கு அவளால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது.
வரக்கூடவும் கூடாது. அந்த நாட்டாம என்ன பண்ணிடுவான்னு நானும் பாக்குறேன். காலையில நானும் அவளான்னு சொல்லியிருக்கால, விடியட்டும். விடிஞ்சதுக்கு அப்புறம் யாருன்னு தெரியும். நான் யாருன்னு அவளுக்கு காலையில தெரியும். ஏங்க, அந்த நாட்டாம பேசினதை வச்சு எங்க அக்காவை பயமுறுத்தி அந்த டிராமாக்காரிய திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவளை வச்சு நம்ம பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க அக்கா அந்த நாட்டாமையே வந்து பாருன்னு சொல்லும் போல இருக்கே. உங்க அக்கா சும்மா நம்மகிட்ட சீன் போடுதுரே. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அந்த நாட்டாம அந்த எகிரிச்சே. அப்ப உங்க அக்கா ஏதாவது பேசுச்சா? வாயை மூடிட்டு சும்மா தானே நின்னுச்சு. அப்புறம் நம்மகிட்ட வந்து சவுண்ட கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளவு தைரியம் இருக்கிற உங்க அக்கா அந்த நாட்டாம பேசுறப்ப ஏத்து 4 வார்த்தை பேசிருக்க வேண்டியதானே? அங்க அமைதியா இருந்துட்டு நம்ம கிட்ட கம்பு சுத்திட்டு இருக்கு. இந்த டிராமாக்காரிய ஒழிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு உங்க அக்கா தப்பு கணக்கு போட்டிருக்கு. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு உன் அக்கா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிய போறதும் இல்லை. சரி விடு, இதெல்லாம் நமக்கு நல்லதுதான். இந்த சண்டையில நாம கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கலாம். எங்க குளிர் காயிருது? மாப்பிள்ளை வரை பாலை காணோம். அதுதான் இப்ப எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. எங்க மாப்பிள்ளை அஞ்சலியை தேடி போயிருப்பாரோ? அஞ்சலியை தேடி போயிருந்தா நமக்கு பிரச்சனையே இல்ல. எப்படி அவர் திரும்பி வந்துருவாரு? ஆனா அவர் கோவிச்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போயிருந்தாலோ இல்ல வேற எங்கேயாவது போயிருந்தாலோ நமக்கு தான் பிரச்சனை. ஏங்க இப்படி சொல்றீங்க?